சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வினோதினிங்கிற சிஸ்டர் வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி சிஸ்டர். சார் எஸ் சார் டீனா சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடினா எபிசோடில் இருந்த கமெண்ட்ஸு நான் வாசிக்காமல் விட்டது. ஆனியா சிஸ்டர் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட் லைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஒய்என் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரியா சிஸ்டர், நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி போட்டு அரைச்சாலே அந்த லிப்ஸ்டிக்கரை போயிடும், இதுக்கு கத்தி வச்சு கீறணும். லாஜிக்கான கொஸ்டின். ஆனால் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ட்விஸ்ட் வச்சிங்களே, ஒரு வேளை வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்காக இருக்குமோ அப்படி எதுவும் இருக்குது. போட்ட எல்லா ட்ராமாவிலையும் உண்மையே ஹீரோ தான் கிஸ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. என்ன சிஸ்டர் ஃபஸ்ட் எபிசோடே கிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிருக்கீங்க? எஸ் சிஸ்டர், எஸ் சிஸ்டர். ஹீரோவாக வந்துட்டு ஹஸ்பண்டை நினச்சிட்டு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. 2 நாளாக வீடியோ போடலை, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஏன்னா இதுவரையும் போட்ட ஸ்டோரியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அதை யோசித்தோம். மேஜிக் ட்ராமா, அந்த ஃபேண்டசி கலந்த ஒரு ட்ராமா நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டோரி லைன் இல்லாததால் இதை நம்ம எடுத்தோம். சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சைலஜா சிஸ்டர், என்னோடய வாய்ஸில் சாங் கேட்குறீங்களா சிஸ்டர்? ஒய் பிளட் சேம் பிளட் தான் சிஸ்டர், பார்த்து உங்கள் காதை காப்பாற்றிக்கிங்க. ஏன் சிஸ்டர் 5 ஹார்ட் சிஸ்டர், உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் ஏன்னா ஒரு ஹார்ட்டை காணும். ஏன் சிஸ்டர் ராமன் என்கின்றானு சிஸ்டர், நீங்கள் சொன்ன ட்ராமாவா? ஓகே, தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போதைக்கு லக்ஷ்மி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சிஸ்டர் துகித்தக முரளிதரன் சிஸ்டர், விஜய் சாரி விஜய் சிஸ்டர், இந்த ட்ராமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரிவென்ஸை விட. ஓகே, இந்த மாதிரி ட்ராமாவையும் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி போடுறோம். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்குது. என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த ராஜா இருந்துக்கிட்டு, அதாவது ஹீரோவை இவ்வளோ நாள் அடிமையாக வச்சிருக்க, தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அந்த ராஜா. அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் என்னன்னா, இவ்வளோ நாளாக ஒரு கைதி தேடிட்டு இருந்தால அவனை தான் கிஃப்டா கொடுக்குறாங்க. அதை பார்த்தாலே ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இவனை ஏன் தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஷாக் ஆகுறா. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ கட்டிக்கு போற பொண்ணும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு வந்தோடனே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அப்ப இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு பாக்குறப்ப, என் வாழ்க்கையை கெடுக்க வந்து என் சக்காவதி தான் அப்படின்னு ஹீரோனை காட்டி கொடுத்துறாங்க. ஆனா அங்க என்ன ட்விஸ்ட் ஆகிடுதுன்னா, ஏன் இப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, ஹீரோவை பழி வாங்கறதுக்காகவும் என்னிட்ட இருந்து ஹீரோவை பிரிக்கிறதுக்காகவும் இவ இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அங்க 2 குரூப்புக்கும் பிரச்சனையாக போகுது. அங்க வந்து ஜீன் குரூப்போட தலைவர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி, இதை வந்துட்டு வேணும்னு பண்ண தப்பு கிடையாது, இந்த கொலைகாரனுக்கு படிக்கிறதுக்காக நாங்க பண்ண ஒரு நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கட்டிக்கு போற பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோ மேல இவளுக்கு ஒரு கண்ணு அப்படின்னு. என்ன ஆகுதுன்னா, அந்த கொலைகாரன் அதாவது ஹீரோ தேடிட்டு இருந்தால அவனை வந்துட்டு ஹீரோயினோட குரூப் கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயின் போயிட்டு அவளை குத்தி கிழிச்சிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு ஒன்னு எதுக்கு ஹீரோ தேடிட்டு இருக்கா, என்ன ப்ரூஃப், ஏதோ ப்ரூஃப் பண்ணிட்டு அது என்ன ப்ரூஃப் இப்ப நீ சொல்லல அப்படின்னு நீ ஊமையா இருக்கலாம், ஆனா உன்னால எழுத முடியும், உலகத்துல எழுதி காமி, அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு எழுதி காமின்னா அவளை போட்டு துன்புறுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ கட்டிக்க போற பொண்ணும் ஹீரோவும் வந்துரும்போது அவன் வந்துட்டு ஹீரோவை பார்த்து பயப்படுறான், ஒரு மாதிரி சைகை பண்றான். இது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு புரியல, எதுக்கு இவனை பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி சைகை பண்ணும், இங்க வேற யாராவது இருக்காங்களா, குறிப்பா அவ இருக்காளா தேடுன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்கா. இவங்க வர்றத சத்தத்தை கேட்டு அவன் ஒளிஞ்சிருக்கா. இப்படியே தேட ஆரம்பிச்சாங்கன்னா ஹீரோயின் மாட்டிப்பா. இப்போ அவளை காப்பாத்தி அவன் என்ன பண்றானா, நேற்று நடந்த பிரச்சனையில நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இவனை பாத்துக்கிறேன். இல்ல நான் இவகிட்ட ஒரு சில விஷயத்த கேட்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க ஹீரோ கடுப்பாயிட்டு இவனெல்லாம் உயிரோட விட்டு வைக்கணுமா அப்படின்னு அவனோட கண்ணு முன்னாடி அவனை குத்தி கொண்டுறான். ஆனா சாகறதுக்கு முன்னாடி ஹீரோயின்ட்ட அந்த விஷயத்தை எழுதி காட்டிட்டு தான் போயிருப்பான். அவன் அந்த ப்ரூஃபை எங்க வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வழியா சமாளிச்சு அவன் கட்டிக்கு போயிருந்த பொண்ணை கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, இங்க பாரு நீ இங்க இருக்காதுன்னு சொன்னா தேவையில்லாம பிரச்சனை தலையிட்டுட்டே இருக்க. இல்ல அவன் எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டான், எங்க வச்சிருக்கான், ஒரு கோவில்ல தான் ஒழிச்சு வச்சிருக்கானா, நான் அங்க போய் தேடுறேன், இங்க பாரு நீ தனியா போகாத நானும் வரேன் அப்படின்னு தான் ஹீரோ சொல்றான். ஆனா அவ கேட்காம சைனீஸ் டிராமாவில் வேற கொரியன் டிராமாவில் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஹீரோ சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
ரியல் லைஃப்லயும் கேர்ள்ஸ் அப்படிதானோ? உங்களுக்கு தெரிஞ்சா கேர்ள்ஸ் நீங்களும் மனசார உண்மையை ஒத்துக்கோங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா அவன் சொன்ன எவிடன்ஸை கண்டுபிடிச்சு இப்போதான் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இங்க இருந்து நமக்கு ரிவீல் ஆகும். ஆதாரம் வச்சிருக்கிறது வேற எதுவுமே கிடையாது, ஹீரோவை பத்தின ஆதாரம் தான். அதுவும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஹீரோவும் ஒன்னா சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவன் வந்துட்டு ஹீரோயினை ஒரு பையன் மாதிரி நினைச்சுதான் அவன் வளர்த்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் வந்துட்டு கேர்ள் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த நேரத்துல என்ன பண்ணியிருப்பான்னா அவளோட நெஞ்சிலேயே குத்தி இருப்பான் அவன். அந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு அவனை குத்தி கொன்னுட்டு ஹீரோயினை அங்கிருந்து தப்பிக்க விட்டுருப்பான். நீ போ, உனக்குன்னு ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணு, நீ இங்க இருக்கவே இருக்காத, நீ யாரையுமே கொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அங்கேருந்து அமுச்சு வச்சுட்டு ஹீரோ போயிட்டு அவனோட நெஞ்சில அவன் கையால குத்துன மாதிரி அவனே அந்த இடத்த குத்திப்பான். அதனாலதான் ஹீரோவுக்கும் அந்த இடத்துல தழும்பு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஊமையா இருந்த இப்ப செத்து போனானே அவன் பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப பெரியாளா வளர்ந்து நின்னதுக்கு அப்புறம் அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணிருப்பான். அதனாலதான் அவனை கொல்லணும், அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சுத்திட்டு இருந்திருக்கான். ஆனா இதையெல்லாமே யோசிச்ச ஹீரோயின் அங்க இன்னொரு டைரி இருக்கு, ஹீரோ தன் கையால எழுதின டைரி. அங்க வந்த இப்போ குரூப்போட பொண்ணு, அதாவது இப்ப நம்ம ஹீரோ கட்டிக்கிறதா இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான, ஹீரோ நான் தான் இவரோட வளர்ப்பு பையன், நானே ஏதாவது குத்தி கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பழிய அவன் மேல போட்டிருக்கான். ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எடுத்து போனால அவன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வேணும். அதுக்காக ஹீரோவை கூட்டு போயிட்டு இப்ப இருக்கிற அந்த தலைவர் ஹீரோட தலைவர் ஹீரோ கொடுமைப்படுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டேப்லெட்டை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, ஹீரோவை இப்ப அந்த டேப்லெட்டை வச்சுதான் கட்டுப்படுத்திருக்காங்க. அந்த டேப்லெட்டை கொடுக்க அவனுக்கு தாங்க முடியாத வலி ஏற்படும். அதுக்காக தான் ஹீரோ இப்ப கட்டுப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா இந்த சீரீஸோட வில்லி எல்லாமே இப்போ நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இருந்தாங்களா ஒரு பொண்ணு, அவங்கதான் இப்ப போக போக அவங்களை பத்தி நீங்களே நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோன்னு படிச்சு பார்த்துட்டு தான் ஒருத்தி மேல வச்ச லவ்வால அவ எவ்வளவு கஷ்டம் தாண்டி வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே புரியுது. நினைச்சு அவ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அந்த ஆதாரத்தை அங்கேயே அவ எரிச்சு போட்டுறா. ஏன்னா ஹீரோ மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கட்டியிருப்பாங்களே துணி, கோயில கட்டியிருக்க மாதிரி இங்க சைனீஸ் கட்டியிருக்காங்க. அந்த துணிகளை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஹீரோ வந்துட்டு அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்றான். அப்படி பண்ணிக்கிட்டு இதுக்காக மட்டும்தான் நான் உன்னை எந்த விதத்தையும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். மற்றபடி உன்னை வெறுக்கிறனோ இல்லை நான் உன்னை காதலிக்கிறனோ அது என்னோட மனசுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு எனக்காக நீ இவ்வளோ கஷ்டம் 5 வருஷமா நீ பட்டிருக்கியா, அப்படி இருந்து ஏன்டா என்னை விலைக்கி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்பொழுது அவன் கிட்ட இருக்கிற ஒரே பதில் என்னை கூப்பிட்டு போய் துன்புறுத்துனாங்க. அவங்க ஒரு லெட்டர் கேட்டாங்க, ஆனால் அந்த லெட்ரு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கான லெட்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நம்ம 2 பேரோட ஐடென்டிட்டி வெளியே வராமல் இருக்கும். இல்லைனா அதில் ஏதாவது உண்மைகள் இருந்தால் கண்டிப்பாக நீ தான் கொலை பண்ண அப்படிங்கிற விஷயம் இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் உன்னை துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு உன் கூட இருக்கணும், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இங்கே பேர் லூஸ் சுத்தனமாக பேசாத, நான் உன்னை லவ் அப்படிலாம் சொல்லவே சொல்லாத, நீ என்னை லவ் பண்ணலன்னா சொல்லவே சொல்லாத. ஏன்னா நான் கொடுத்த அந்த செயின் இப்போ உன்கிட்ட இருக்கு, என்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேருமே பார்ட்டாக 2 செயின் வச்சுருக்காங்க. அந்த பாட்டை இணைக்கும் பொழுது அந்த இதில் இருந்துட்டு ஒரு நிழல் மாதிரி தெரியுது. அது ஒரு இலையோட சிம்பிள். இந்த சிம்பிளை வந்துட்டு நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல அந்த இடத்துல போனால் ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் பொழுது அப்பவும் ஹீரோ சொல்கிறான், நீ தனியாக மட்டும் போகாத, நானும் கூட வரேன்ட்டு. ஆனால் ஹீரோயின் கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி இடத்துக்கு போகிறான்னா அங்கே விலை மாதவெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ஏதாவது ரூம் இருக்குமா அப்படின்னு ஹீரோயின் அவங்க இருக்க ரிசர்ச் பண்ணிட்டு கேட்கும்போது அவன் வந்துட்டு ஹீரோயின் போட்டிருக்க டாலரை ஒரு பக்கமாக லைட்டாக பார்த்துட்டு நம்மள டெஸ்டினி தான் நினைச்சதுன்னு நினைக்கிறேன், நீ வேணா என் கூட நைட்டு நீ ஸ்டே பண்ணினா உனக்கு நான் ஃப்ரீயாகவே ரூம் கொடுப்பேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹீரோயின்ட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவன் நெருங்கி ஹீரோயின் கையை தொடும்போது அவளே கத்தி வச்சு இன்னும் கொஞ்சம் அவன் கை நெருங்கிச்சு. அதுக்கப்புறம் நீ லைஃப்பில் கையவே பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப அவன் இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இன்னும் ஹீரோயின் பக்கம் நெருங்கும் போது
கரெக்டாக ஹீரோ வந்து கையை பிடிச்சி முறுக்கிக்கிறான். தம்பி உன் ஏஜ் என்னப்பா? 27. இந்த சின்ன வயசுல நீ சாகணுமா? இன்னும் 2 கை இல்லாமல் 2 காலம் இல்லாமல்? ஐயோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேருமே உள்ளே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஏதோ அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்குது. ஏய் பயத்தில் உளராத, அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் இல்லை அப்படின்னா முடிவு பண்ணிக்காத. சரி என்ன உங்கள் 2 பேருக்கு தனித்தனி ரூம் அப்படின்னு கொடுத்துட்டு இதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. பாடுறா இன்னும் என் மேலே இவ்வளோ பொசசிவாக தான் இருக்கான் போல. என்ன பண்ணுறது, பசங்க என்னதான் லவ் பண்ணலன்னு சொன்னாலும் லவ் பண்ணிட்டு தான் தெரிவாங்க. ஏன்னா அது அவங்களோட சாபம். 90s கிட்ட சொன்னப்பா. இவங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போகிறப்ப இவன் ஒரு மாதிரி குறுன்னு ஹீரோவை முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் கையில் ஒரு சிம்பிள் இருக்கு. அது எந்த சிம்பிள்னா, இப்போ ஹீரோன்னு தேடி வந்தாங்கல்ல அந்த சிம்பிள் தான். ஆக மொத்தத்தில் இவனுக்கு இதில் ஏதோ ஒரு பங்கு இருக்கு. ஹீரோயின் உள்ளே போயிட்டு அந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு எங்கேயோ அந்த ரூம் சீக்கிரட்டான ரூம் இருக்கு, அதை நாம் தேடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே தேடிட்டு இருக்கிறத இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருந்தால அவன் அதை ஒரு ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருக்கான். இவங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெளியில் இருக்கிற டோரை லாக் பண்ணி விட்டுறான். அதை சும்மாவே 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்கடா, இதில் வேற தனியாக வேற வச்சு பூட்டி வர்றீங்களா? 2 பேரும் தேடிட்டு இருக்கும்போதே அவங்க இந்த டோர் லாக்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. சரி இங்கேருந்து இப்போ நம்ம போனால் பிரச்சனை ஆகிடும், வெளியில் என்னையும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நீ மட்டும் உன் கூட நான் சேர்ந்து இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிட்டி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் உட்காந்துருக்கிறப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் லவர்ஸ் வேற மீட் பண்ணியிருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தருக்கு வார்த்தைகள் தடுமாறுது. நீ நான் அப்படின்ட்டு ஒரே நேரத்தில் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சு கடைசியில் கண்ணும் நோக்கியோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் நெருங்கும் பொழுது ஹீரோயின் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ நம்ம இங்கே இருந்தால் ஏட கூடமா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு அவள் விலகி போறா. அப்படி விலகி போகிற நேரத்தில் அங்கே சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி நாட்டு ஒரு சிங்க பொம்மைக்குள்ள உள்ள போந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த பொம்மையோட முகம் அதில் இருக்கு. அதை ஹீரோயினை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்மைக்குள்ள ஹீரோ போயிட்டு டான்ஸ் ஆடுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் சிரிக்கிறா. ஆனால் ஒரு நல்ல விஷயம், ஏன்னா எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோயின் தான் வளைச்சி கிஸ் கொடுத்துட்டு இருந்தா, இப்போ அவளே விலகி போகிறான்னா நல்ல கதையோட போகுதுன்னு அர்த்தம். ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு அதுக்கப்புறம் டயர்டாகிறதுக்கு அப்புறம் அந்த சிம்பிளை 2 பேரும் ஒன்றா வச்சு பார்க்கும்பொழுது வெளியிலேருந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஆகா நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியவங்களா இவங்க, தப்பா நம்ம எதுவும் நடந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற இவன் என்னடா ஹெல்ப் பண்ணுங்கிற டவுட் எனக்கே வருது. அவங்க திறந்து விடலாம் அப்படின்னு அந்த கதவு பக்கம் போறப்ப அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க நமக்கு. அங்கே ஹீரோவை கட்டிக்கு போற பொண்ணு இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத இவ பின்னாடி போறதால தான் நீ என் கல்யாணத்தினது விளங்கி போறியா? சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவ அவசரப்பட்டு திறக்க போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினோட குரூப்போட 6 ஹெட் இருக்கான்ல அவன் வந்து தடுக்கிறான். இது என்னடா புது ட்விஸ்ட், ஜுவான் குரூப்போட ஹெட்டும் இந்த குவான் குரூப்போட, அதாவது நம்ம ஹீரோவோட கட்டிக்க போற பொண்ணு இருக்காங்கல்ல இவங்களும் கூட்டுக்கலவாரிங்க. இவங்க 2 பேரும் மாற்றி இவங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க குரூப்புக்கு நல்ல பேர் தேடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தேடி இந்த நேரத்தில் நீ திறந்தினா நாம தான் தேவையில்லாமல் பிரச்சனை ஏறுவோம். நீ ஒழுங்கா ஹீரோவை தடு, நான் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு வேலையை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கை கோத்து ஏதோ ஒரு பிளானை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரிசப்ஷனிஸ்ட்டு இதை எப்படியாவது இங்கே கலைச்சே ஆகணும் அப்படின்னு அவன் அப்படியே அங்கே யாரோ மாதிரி வர்றதும் இவங்க 2 பேரும் நயசாக அங்கேருந்து கலந்துக்கிறாங்க. அவன் வந்து டோரை திறக்கும் போது ஹீரோயினும் பயந்து போய் ஒரு இடத்துல ஒழியும் போது நீங்கள் ஒளியெல்லாம் தேவையில்ல, உங்களுக்கு தேவையான இடம் எனக்கு தெரியும், என் பின்னாடி வாங்க அப்படின்னு ஹீரோயினும் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் எதை தேடி வந்திருக்கீங்களோ அந்த ரூம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆள் தான் போக முடியும், அதுக்கான வெகுமதியும் கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு அவன் லஞ்சம் கேட்குறான். ஏன்னா இந்தியன் தாத்தாவா மருமக்களை பண்ணி அவனை போட்டு தட்டுறதுக்கு ஒரு மாசான தாத்தாவை 4 சந்துக்குள்ள விட்டு என்ன பண்ணீங்க, கட்டையால தான் போட்டு அடிச்சு விட்டீங்களே. இதில் நம்ம லஞ்சத்தை பற்றி பேசுகிறோம் அவ்வளோதான். ஐயோ இது மூவி இருக்கு மாதிரி போயிட்டு இருக்கு. ஒன்று லைக் பண்ணிட்டு இந்தியன் 2 ஹேட் பண்ண எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்துருங்க. அவன் உள்ளே போகும்போது ஹீரோட்ட சொல்லிட்டு போகிறான், நான் வெளியில் வருவேன்னா நீ இங்கேருந்து போய்டும், உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், நான் எப்படியாவது வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறான். ஆனால் அதே நேரம் நம்ம ஹீரோவை கட்டிக்க போகிற பொண்ணும் அந்த நம்ம ஹீரோயின் மேலே டாவடி ஜுவான் குரூப்போட ஹெட்டும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க எந்த லெட்டரை கண்டுபிடிக்க வந்திருக்காங்களோ அவங்க அதுக்கு முன்னாடி அதை நாம் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்ப அந்த பொண்ணு செம்ம காண்டில் இருக்குது ஹீரோயின் மேலே. நானே போகிறேன், நேராக போகிறேன்,
நீ எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நேராக ஹீரோனை தான் பார்க்க போகுது. ஓ, நீங்கள் 2 பேரும் இன்னும் ஒன்றா தான் வந்திருக்கீங்களா? நீ யார், எதை பற்றி பேசுகிற? ரொம்ப நடிக்காதீங்கப்பா, உங்கள் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவன் என்னை பொறுத்த வரைக்கும் என் காலடியில் இருக்கிற நாய். அந்த நாய் உன்னை தேடி வரானா என்னை விட்டுட்டு. அவனுக்கு என் காலடியில் எடுக்க எவ்வளவோ இடம் கொடுத்தேன். ஆனால் போயும் உன் பின்னாடி வரானே, என்ன விஷயமா இருக்கும்? அவனை பற்றி தப்பாக பேசுனா இங்கேயும் உன் கழுத்து வெட்டி போட்டுருவேன். ஓ, அந்த அளவுக்கு அவன் மேலே லப்பா? ஆனால் அவனை வச்சு நான் என்னென்ன பண்ணேன்னு தெரியுமா? அவனுக்கு அந்த மாத்திரையை கொடுத்து, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு டெஸ்ட் எலி. அவனை வச்சு தான் நாங்கள் அந்த மாத்திரையை எப்படி உபயோகிக்கிறதுன்னு யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திரையை கொடுக்க அவன் எங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருந்தான். அவனோட ஒவ்வொரு எலும்பும் ஒட்டஞ்சி நொறுங்குற வண்டி வேதனையை அவன் அனுபவிப்பான். அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த புகையை போட்டேன்னு வச்சுக்கியேன், அவன் வந்துட்டு அந்த வலிக்கு உள்ளாயிடுவான். அதுக்கப்புறம் அதை நான் சொல்கிறத கேட்பான். இதே மாதிரி தான் சொல்லப்போனால் இந்த ஆராய்ச்சி என்னோடது தான் தெரியுமா? அதுக்கப்புறம் அவனே கட்டுப்பட்டு எங்கள் பேச்சுக்கு வந்துட ஆரம்பித்தான். ஆனால் குறுக்க நீ வந்து கெடுத்துட்டேங்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. பிடிச்சி வெட்டி இல்லாமா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. எடுத்தாவ கழுத்து நீங்களாடி நிப்பாட்டும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வர மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்துட்டு ஹீரோயின் முதுகு பின்னாடி 3 ஊசி இறக்கிட்டு போயிடுறா. அவள் அப்படியே அவங்க பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கா. அங்கேருந்து ஹீரோ வந்தோடனே, நான் அந்த லெட்டரை எடுத்துட்டேன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மயக்கம் போட்டு விடுறத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு இருக்கிறப்ப அந்த கட்டிக்கு போகிறப்ப என்ன பண்ணுறானா, அவன் ஒரு மருந்தை அவங்க தூக்கி போடுறா. அந்த மருந்து வந்துட்டு ஹீரோ மறுபடியும் அந்த வலி கொடுக்கும். அவனை எதுவும் யோசிக்க முடியாமல் செய்யும். அதே மாதிரிங்கிறப்ப அவன் அந்த நிலைமையிலையும் அந்த லெட்டரை ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அங்கே 2 பேரும் மயங்கி விழுந்து போகிறாங்க. இடத்துக்கு அந்த ஷோ குரூப்போட ஹெட்டை வரா. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ கிரிமினல் தனமாக யோசிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறா. அவள் எழுந்திருக்கும் போதே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறா. அதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பொண்ணை இனிமேல் நம்ம வில்லியை வச்சுப்போம். அந்த வில்லி என்ன பண்ணானா, ஈஸியாக ஹீரோயின் மேலே இறக்குனால அது வந்துட்டு அவரோட ஞாபகத்தை ஃபுல்லாக அழிச்சிருச்சு. ஜூ குரூப்போட ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. யாரால மறந்தேன், எதனால மறந்தேன்? இல்லை, நமக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் வந்துட்டு தான் இப்படி பண்ணான், நீ அவனை மறுபடியும் பழி வாங்கணும், நான் தான் உன்னை காப்பாற்றுறேன். நாம் 2 பேரும் ட்ரோவாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவும் அந்த அளவுக்கு ஆத்மாத்மான லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த போஸ்டரை காட்டி, அதாவது ஹீரோனை அப்யூஸ் பண்ண ஒருத்தர் இருக்கான்ல, அவனை தான் குத்திட்டு கொண்டுட்டு போயிருப்பாருவ. அவன் தான் நமக்கு எல்லாமே. அவனை ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு அப்படிங்கிறதையும், அதாவது ஹீரோவோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. அவன் பேரையும் தப்பா, அதாவது ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தீரா பகை, நான் அவங்களுக்கும் நமக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா. ஹீரோ வந்துட்டு எதிரியா இப்படின்ட்டு ஹீரோயின் மைண்டில் போடுறாங்க. கட் பண்ணி ஹீரோவை காட்டினா அவனை கட்டி போட்டு ஜெயிலில் வச்சு சவுக்கால் அடிச்சிட்டு இருக்காங்க வில்லி. இங்கே பாரு, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரமா கண்ணு, நீ என் காலடியிலேயே இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். இல்லை, அந்த மாத்திரையில் இருக்கிற மருந்து உனக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அது இன்னும் உனக்கு வலி தந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஹீரோ நல்லா பிளாக்மெயில் பண்ணுறா. ஆனால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, அதுவும் ஹீரோயினும் அந்த டாலர் மாதிரி போட்டுருந்துருப்பாங்கல்ல, அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தான் அத்தனை வலியும் தாங்கிட்டு இருக்கான். அப்படி தாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே, நான் உன் கூடவே நீ சொல்கிறதே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடுது. ஹீரோவுக்கு ஹீரோயின் என்ன ஆனாங்கிற நினப்பு தான். அதே அந்த நேரத்தில் ஹீரோயினை பார்த்தா அவள் எல்லாத்தையும் மறந்து அவன் தான் அவனோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி சகஜமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் ஆசையாக போயிட்டு, ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரல, எதுக்காக பார்க்க வரல அப்படின்னுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலேயே இறக்குறா. நீ என்ன பண்ணுற, நீ யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட துரோகி, எனக்கான எதிரி, எங்கள் குரூப்போட முதல் எதிரியே நீ தான். உன்னை கொல்றது தான் எங்கள் குரூப்போட லட்சியமே அப்படிங்கிறப்ப, இல்லை நீ என்ன சொல்கிற, உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவன் அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசும்போது அவனுக்கு ஏதோ ஒரு நினப்பு வர மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஜோன் குரூப்போட தலைவன் வந்துட்டு மறுபடியும் இவ்வளோ சொல்லப்பட வந்துட்டியா, அவள் வாழ்க்கையில் வளராதே உனக்கு வேலையாக போச்சா, இவளை விட்டு விலகி இரு, கரெக்டாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் மயக்கமாகிற நிலமையில இருக்கா. உடனே அவளை அனுப்பி வச்சுட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அவளை, இப்போ புரியுதா, அவன் உன்னையே மறந்துட்டா, அதுதான் உண்மை.
என் காதல் மட்டும் மறக்கவே முடியாது. உன் நெஞ்சிலேயே குத்துறாரு. அப்பவே புரிஞ்சுக்க வேணாம் உன் காதல் செத்து போச்சு அப்படின்னு, நீ இங்கேயே கிறந்து சாவு அப்படிங்கிற மாதிரி அவன் மாசா சொல்லிட்டு போறான். ஆனா எனக்கு செம்ம கடுப்பாகுதுங்க. ஹீரோக்கு எவ்வளோ கஷ்டம். கத்தி குத்தடியா போயிட்டு நேராக போயிட்டு வில்லியை தான் பார்க்க போறான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓ, என்ன எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்மோக்கை விடுறா. அந்த ஸ்மோக்கால் இன்னும் ஹீரோ பாதிக்கப்படுறான். உனக்கு இதை விட இன்னொரு பெட்டரான விஷயம் சொல்லவா, இப்போதான் ஒரு இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு. அந்த இன்விடேஷன் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, உன்னோட காதலிக்கும் அந்த ஜோன் குரூப்போட தலைவனுக்கும் கல்யாணமா. அது இன்விடேஷனை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நல்ல வேலை நீ ஏன் என்னை தேடி வந்துட்ட. இந்தா நீயும் உன் பங்குக்கு படி, எப்படி இருந்தாலும் இந்த படியோட நீ அங்கே வரமாட்ட, கல்யாணம் முடிஞ்சு வேணா வந்து அச்சதையை போட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா கல்யாண கோலத்தில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி அவளுக்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து கேட்குறான், ஏம்மா இன்னும் வராமல் இருக்க, கல்யாணத்துக்கு வேறு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது, உன் கூட நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் இன்னும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆமாம்மா இவனாக மட்டும்தான் பிரச்சனை வரும். அப்படியே அழகா அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு போகலாம். அங்கே பார்த்தா நம்ம வில்லி வந்தோடனே அவன் தனியாக வந்துட்டு வில்லிகிட்ட கத்திட்டு இருக்கான். நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை நான் இங்கே வரவே கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன். ஆமாம் ஹீரோவான எதுவும் பிரச்சனையா, சே அவனால தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அவன் எழுந்து நடக்கவே 4 நாள் ஆகும். அது மட்டும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம எதிர் குரூப்பாக இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் யாராவது நீ பண்ணியிருக்க, என்னோட வழியை நீ கிளியர் பண்ணி விட்டுருக்க, புரியல. அதுவா உனக்கு எப்படி ஹீரோயின் வழி கிளியர் ஆச்சோ அதே மாதிரி எனக்கு ஹீரோ வழி கிளியர் ஆயிடுச்சு. அதனால உன் கல்யாணத்தை என் கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் என்னோட எதிரி, என் இடத்த பிடிக்க வந்த ஒருத்தி இப்போ அவ யாருன்னே தெரியாம அவ வாழ்க்கையே வாங்கிட்டு கொடுக்க போறாங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு கிஃப்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்ட்டு அவன் அந்த கல்யாணத்தை பார்க்க உட்காந்துருக்கா. எனக்கு அப்பவும் மனசுல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. இல்லை நம்ம ஏதோ தப்பான சைடு இருக்கோமோ என்ன, என் மனசு வேற ஒருத்தவங்க பக்கம் போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த வழியிலையும் எப்படியாவது இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டியே அவனு ஹீரோ வந்துட்டு அங்கே நிற்கிறான். அங்கே இருக்கிற அடியார் ஒருத்தன், நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணவே கிடையாது, எங்கள் குரூப்லேருந்து உங்களை கூப்பிடவே கிடையாது அப்படின்னு ஹீரோ தடுக்கும்போது அவன் திமுறா ஒரு லுக்கு விட்டுட்டு, நீ விலகல, உன் உயிர் உன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அந்த குரூப்போட எப்படி வந்துட்டு, இது என்னோட கல்யாணம், ஒன்று நான் கூப்பிடவே கிடையாது, இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத. எது எனக்கான அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டு இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறியா? எப்படா உன்னால யோசிக்க முடியுது? எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரே அடி தான் அடிக்கிறான். அவன் பறந்து போய் விழுந்து ரத்தம் கக்கிறான். உடனே அத்தனை பேர் மத்தியில் யோசிக்கவே இல்லையே, ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப ஹீரோ விட மாட்டேங்கிறான். எனக்கான நீ ஒன்று நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பக்கின்னு வில்லிக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இன்னொரு 3 ஊசி எடுத்து மேலே வீசுறா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த 3 ஊசியும் ஹீரோ தடுத்துட்டு அங்கே ஹீரோயினை தோலில் தூக்கி போட்டு, நீ உன்னால முடிஞ்சதை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இவரை என்கிட்ட பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் மூஞ்சில செருப்ப சாணியில முக்கி வச்சு அட்டிச்ச மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அழகா அங்கேருந்து தூக்கிட்டு போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் என்ன போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.